இன்னைக்கு நாம சுலபமா புட்டு மேக்கர்ல எப்படி புட்டு செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இப்பதான் புதுசா புட்டு மேக்கர் வாங்கியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 விதமான புட்டு மேக்கர்ல நம்ம எப்படி புட்டு செய்யறதுன்றத தான் பார்க்க போறோம். இந்த புட்டு மேக்கர்ல 2 விதமான புட்டு செய்யற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம். குக்கர்ல வச்சு செய்யற மாதிரியும் இருக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு செய்யற மாதிரி தான் வாங்கியிருக்கோம். மீஷோல தான் வாங்கியிருக்கோம் நம்ம. இது குக்கரில் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது இது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இது குக்கரில் வச்சு செய்கிறது. இந்த மாதிரி ஒரு ஜாலியை போட்டு மூடிட வேண்டியது தான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் புட்டு நம்ம மாவு நிரப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக புட்டு வந்துடும். இதுக்கு இந்த மாதிரி கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சரியாக ஜாயின் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த புட்டு மேக்கரு. விலையும் ரொம்ப அதிகம் கிடையாது. ஒன்று வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம நினச்சப்போ புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம புட்டு செய்கிறத பார்க்க போகிறோம். இது நாம் அரிசியை ஊற வச்சு செய்கிற மெத்தடை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த புட்டு மேக்கருக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப மாவுலேயே சூப்பராக புட்டு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல பூ போல் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அரிசியை ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு உடனே நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேன். இப்போது ஒரு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டால் போதும். லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இந்த மாவில் ஈரப்பதம் இருக்குது. நல்லா உலர்ந்த மாவாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய தேவைப்படும். இது நம்ம உடனே அரிசி ஊற வச்சு செஞ்சதுனால தண்ணி நிறைய தேவைப்படாது. பிடிக்க இப்படி வரணும் பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜாலியை நம்ம உள்ளே போட்டுட்டு மாவை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க. ரொம்ப சிரமமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவை நம்ம தேவையான அளவு நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் தேங்காய் பூவை போட்டுக்கோங்க. தேங்காய் பூவை போட்டுட்டு மறுபடிக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், மறுபடிக்கும் நாம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடிடலாம். இந்த பாத்திரத்தில் நான் ஒரு சொம்பு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா தெரியும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வைக்கணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதிகமான நேரம் தான் நமக்கு. 5 நிமிஷத்துலேயே சூப்பராக புட்டு ரெடியாகி வந்துருச்சு. இது வழியாக தான் ஆவி வரும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் கேஸ் கட் போட்டிருக்கேன். விசில் போடக்கூடாது. அவ்வளோதான். கேஸ் கட் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஜாலியை நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம அரிசி மாவை நிரப்பிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு திரும்பவும் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் நிரப்பிக்கலாம். இது பார்க்கவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த புட்டு மேக்கர். நமக்கு செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அது உக்கார்ற மாதிரி நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் போகிறது தெரியும் பாருங்கள். 5 நிமிஷத்தில் இந்த பக்கமும் நல்ல 2 பக்கம் அந்த ஓட்டையில் போகுது பாருங்கள். இப்போ நமக்கு புட்டு வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு 5 நிமிஷம்தான் ஆச்சு பாருங்கள். சூப்பராக புட்டு ரெடியாகி வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இதை செய்கிறேன்.
நம்ம நிறைய விதமான புட்டு செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த புட்டு மேக்கரில் இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சூப்பராக வந்து விழுது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. 5 நிமிஷத்தில் புட்டு ரெடி. இதுக்கு வந்து நம்ம வந்து கடலைக்கறி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை வெறும் நம்ம நாட்டு சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் போட்டு கவுத்தி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை வச்சுட்டு இதையும் சாப்பிட்டுடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் புட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். நமக்கு இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். நினச்ச உடனே நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மேக்கர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மீஷோவில் தான் நான் வாங்கினேன். சூப்பரான புட்டு மேக்கரில் சூப்பராக புட்டு செஞ்சு சாப்பிட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.